வணக்கம் நண்பர்களே. தடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பில் பெருமுயற்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பத்தி பார்க்கலாம். மத்திய மாநில அரசு வந்து விவசாயிகளுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் செஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அதில் ஒன்று தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்கீமோட நேம் என்ன, மானியத்தில் சூரிய கூடார உலர்த்திகள் அமைக்க திட்டம், அதாவது சோலார் ட்ரையர் சப்சிடி ஸ்கீம் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்கீம் வந்து யாருக்காக கொண்டு வந்தாங்கன்னா, காய்கறிகள், பழங்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் போன்ற பொருட்கள்லாம் உலர வைத்து மதிப்பு கூட்டல் பொருட்கள் செய்யும் விவசாயிகளுக்காக வந்து மத்திய மாநில அரசு வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீம் மூலியமா வந்து விவசாயிகள் வாங்கும் சோலார் ட்ரையருக்கு வந்து 40% வரைக்கும் மானியம் வழங்கப்படுகிறது. வாங்க இந்த வீடியோல இந்த ஸ்கீமுக்கு என்ன எலிஜிபிலிட்டி என்ன, இதனுடைய நோக்கம் என்ன, இதை யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், யாரை கான்டாக்ட் பண்ணணும், இன்னும் மேல் பகுதி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க, ஒவ்வொரு தோளும் ரொம்ப பட்டானது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன பார்ப்பாங்க. இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, சுகாதார முறையில வந்து வேளாண் பொருட்களை வந்து உலர வைத்து மதிப்பு கூட்டு பொருளாக வந்து மாற்றத்தான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் சொல்லலாம். மேலும் வந்து இந்த ஸ்கீம் மூலியமா வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிக லாபம் அடைய சேர்த்து இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து எவ்வளவு மானியம் தரணும் பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து 40% வரைக்கும் மானியம் தராங்க. யாருக்குன்னா விவசாயிகளுக்கு தராங்க. மேலும் ஆதிராவிட பழங்குடியின சிறு விவசாயிகளுக்கு வந்து கூடுதலாக வந்து 20% மானியம் தராங்க. அதாவது நார்மல் விவசாயிகளுக்கு வந்து 40% மானியமும், அதுவே ஆதிராவிட பழங்குடியின சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து கூடுதலாக 20% மானியம் தராங்க. அது மட்டும் இல்லாம மானியம் வந்து நீங்க வாங்க போற சோலார் ட்ரையர் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். நெக்ஸ்ட் வாங்க இந்த மானியம் யாருக்கு நம்ம பார்க்கலாங்க. மத்திய அரசுகள் மற்றும் வந்து மாநில அரசு இணைந்து அந்த மானியம் தராங்க. மத்திய அரசு எவ்வளவு தராங்கன்னா 60% மானியம் தராங்க. மாநில அரசு வந்து மீதி 40% மானியம் தராங்க. நெக்ஸ்ட் வாங்க இந்த சோலார் உற்பத்திகள் பயன்படுத்தி என்னென்ன பணிகள் செய்யணும் பார்க்கலாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கொப்பரை, தேங்காய், எள்ளு, நிலக்கடை போன்ற எண்ணெய் வித்துக்கள்லாம் வந்து உலர வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து வாழைப்பழம், நெல்லிக்காய் போன்ற பல வகைகள்லாம் வந்து நம்ம வந்து உலர வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை கிராம்பு, இஞ்சி போன்ற வாசனை பொருட்கள், மேலும் வந்து மிளகாய், முருங்கை இலை, கருவேப்பிள்ளை, அப்புறம் மூலிகை செடி போன்ற வேளாண் விளை பொருட்களை வந்து உலர வச்சு வந்து மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வாங்க சோலார் உற்பத்திகள் வந்து எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்க்கலாங்க. சோலார் உற்பத்திகள் வந்து 400 முதல் 1000 சதுரக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மட்டும் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து மானியம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மானியம் கிடைக்காதுன்னு செய்கிறாங்க. மேலும் இது வந்து பாலிகார்பனேட் தகவலை கொண்ட சூரிய கூடார மின் உற்பத்திகளாக இருக்குன்னு செய்கிறாங்க. நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து அனைத்து விவசாயிகளும் எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாமல் விவசாய குழுக்களாக இருந்தாலும் சரி இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீம் வந்து எந்தெந்த பகுதி செயல்படுத்தலாம் பார்க்கலாங்க. இந்த ஸ்கீம் வந்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும், குறிப்பாக வந்து சென்னை தவிர்த்த எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிற விவசாயிகள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம் கேட்குறாங்க. இதுக்கு வந்து யாரை கனெக்ட் பண்ணணும்னா, உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டத்தில் உள்ள உதவி செயற்பொறியாளர்களை கனெக்ட் பண்ணணும். வேளாண் பொறியியல் துறையில் இருக்கிற உதவி செயற்பொறியாளர் கனெக்ட் பண்ணால் வந்து அவங்க வந்து இந்த ஸ்கீம் பற்றி சொல்லுவாங்க. மேலும் இந்த ஸ்கீம் பற்றி ஏதாவது டவுட்டுக்கிறது, எப்படி விண்ணப்பிக்கிறது எல்லாமே உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டத்தில் உள்ள உதவி செயற்பொறியாளர் வேளாண் பொறியியல் துறை கனெக்ட் பண்ணால் வந்து அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே நம்மளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் முன்கொண்டு வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட வேற எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.